அப்படின்னு கேட்டா மூழ்கி இருக்கிற ஒரு அனுபவம். அப்ப அந்த அபிஷேகத்துடைய அக்கினியானது முழுகி இருக்கணுங்கிறார். அக்கினி என்ன பண்ணும்? முழுகி இருக்கணுங்கிறார். அந்த முழுகி இருக்கிற அனுபவம் வேதத்துல நிறைய பேர்கிட்ட இருக்கு. முழு இருக்கிற அனுபவம் வேதத்துல நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதாவது வாசிங்களேன், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல வாசிங்க 5லிருந்து வாசிங்க, தொடர்ந்து 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். இங்க வாசிக்கிறோம், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்படின்னா மாம்சத்தில் பிறப்பது ஞானஸ்தானம், ஆவியில் பிறப்பது பரிசுத்த ஆவியினுடைய பூரண அபிஷேகம். இப்ப இந்த 2 சம்பவம் ஒரு மனிதனுக்கு அவசியம் தேவை. இந்த 2 சம்பவம் மனிதனுக்கு அவசியம் தேவை. அது சொல்றது, மாம்சக்குரியவர்கள் மாம்சத்தை சிந்திப்பார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்ன பண்ணுவாங்க? சிந்திப்பார்கள் இருக்கு. இந்த அக்கினி அபிஷேகம் சொல்லக்குள்ள அங்க நான் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம். இருபத்தி 9ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்படியே 39ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனார். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். யார் பேசுறா? மாம்சமானவர் பேசல, ஆவியானவர் பேசுறாரு. ஒரு மனுஷனை கூப்பிட்டு, நீ போய் என்னடா பண்ண? அந்த ரதத்துல போய் என்ன பண்ண? சேர்ந்துக்க. ஏங்க, ரதம் வேகமா போவோம், மனசு வேகமா போவானா? சொல்லுங்க, எது வேகமா போகும்? ரதம் தான் வேகமா போவோம், மனசு வேகமா போக முடியாது. ஆனா அவன் அபிஷேகம் பெற்ற மனிதனா இருந்தால் ரதத்தை விட வேகமா போவான். அல்லேலூயா. அவன் அபிஷேகம் பெற்ற மனிதன் என்ன பண்ணுவான்? ரதத்தை விட வேகமா போவான். அந்த வேக வெறி அவனுக்கு உண்டு. அதனால இந்த பிலிப்பு ஆண்டவர் சொல்றாரு, நீ ரதத்தை போய் சேர்ந்துக்க. ரதம் வேகமா போயிட்டு இருக்கு, இவன் ரதத்தோட கூட ஒட்டி போறான். அப்ப ஏசாயா புஸ்தகம் வாசிக்கப்படுது, அதை கருத்து கேட்கிறான், ரதத்தில் உட்கார வச்சுக்கிறான். முடிச்சு தண்ணி வரக்குள்ள அவன் கேட்கிறான், நான் ஞானத்தில் இருக்க தடை இல்லையா அப்படின்னு கேட்கிறான். நீ இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசி, தேவனுடைய குமாரன் விசுவாசம் ஞானம் எனக்கு தடை இல்லைங்கிறான். ஞானத்தான் இருக்கிறான். அவன் கரை விட்டு மந்திரி எந்திரிக்குள்ள பிலிப்பு காணும். யார் காணும்? ஞானஸ்தானம் கொடுத்தவனை காணும். எங்க போயிட்டான்? ஆவியானவன் எடுத்து போயிட்டாரு. யார் எடுத்து போயிட்டா? அதுதான் அக்கினி அபிஷேகம். இது அக்கினி அபிஷேகம். ஆவியானவன் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டு போயிட்டாரு. என்ன சொல்ல போனா, 1 ராஜாக்கள்ல 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுங்க பார்க்கலாம். கடைசி 3 வசனம் வாசிங்க. 7ஆம் தரம் இவர், இதோ சமுத்திரத்தில் இருந்த ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை. ஒரு நிமிஷம். 12வது
18ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம். கடைசி 2 வசனம் வாசிங்க. அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி எசேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எசேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். பாருங்க, இங்க எலியா ராத்திரில ஏறி போயிரு ஆகாப்னு சொல்லி போயிடுறாரு. ராத்திரில வேகமா போறான், ஏன்னா மழை வருங்கிறதுக்காக வேகமா போறான். ஆனா கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல இருந்ததுனால ஆகாபுக்கு முன் என்ன பண்ணிடுறான், முன்னால போய் நிக்கிறான். இப்ப ரதத்துல போறவன் வேகமா போறானா இல்ல அபிஷேகம் பெற்ற வேகமா போறானா? அபிஷேகம் பெற்றவன் தான் வேகமா போறான். எப்போதும் அபிஷேகம் பெற்றவனுக்கு வீரமும் இருக்கும், வேகமும் இருக்கும், துணிவும் இருக்கும், தைரியமும் இருக்கும், சாதிக்கிற தன்மை இருக்கும். ஆனா அபிஷேகம் பெறாதவனுக்கு இது எதுவுமே இருக்காது. இது நம்ம அபிஷேகத்தை உணர்றது இல்லை. இப்படி எல்லாம் நடக்கணும் என்ன நம்ம உணர்றது கிடையாது. எவ்வளவு அற்புதமான தேவன்! அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானம் பண்றேன், ஞானஸ்தானம் வாக்கு கொடுத்துருக்காரு. வாக்கு கொடுத்தவர் என்ன பண்ணுவாரு? சரி, என்ன பண்ணுவாரு? போய் சொல்லுவாரா? அவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கார். நான் சொல்லியும் செய்யாதிருப்பேன் என்று என்ன பண்றாரு அவரு சொல்றாரு. இப்போ ஆனா நம்ம கேட்கிற கேள்வி அதுதான். என்ன கேட்கிறார்? நீ அனலா இருக்கியா, குளிரா இருக்கியா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். நீ அனலாவது குளிராவது இருந்தா நலமா இருக்கும். நீ என்ன பண்ண வெதுவெதுப்பா இருக்க. நம்ம எப்படி இருக்கிறோமா? இப்படி